ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கார்முக படலத்துல 57வது பாடல் பார்க்க போறோம். வந்து அடி வணங்கியல் வழங்கும் ஓதையள் அந்தமில் உவகையள் ஆடி பாடினள் சிந்தையுள் மகிழ்ச்சியும் புகுந்த செய்தியும் சுந்தரி சொல் என தொழுது சொல்லுவாள். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வந்து அடி, வந்ததும் சீதையின் அடிகளை வணங்கியல், விழுந்து வணங்கவில்லை. வழங்கும் ஓதையள், ஆரவாரம் செய்பவளும் அந்தம் இல் உவகையள், எல்லையில்லாத மகிழ்ச்சியை உடையவளுமாகி ஆடி பாடினள், ஆடுவதும் பாடுவதும் ஆயினாள். அதை கண்ட சீதை அவளை நோக்கி, சுந்தரி, அழகானவளே, சிந்தையுள் மகிழ்ச்சியும் உன் மனமகிழ்ச்சியின் காரணத்தையும் புகுந்த செய்கையும் பெருமகிழ்ச்சிக்கு காரணமாக நடந்துள்ள செயலையும் சொல்லுவாய் என்று கேட்க அந்த தோழி சீதையை தொழுது சொல்லுவாள், வணங்கி கூறலானாள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது சென்ற பாடல்ல எப்பேற்பட்ட நீலமாலை அப்படிங்கிறவள் அப்படின்னு பார்த்தோம்ல. அதாவது வேக வேகமா ஓடி வந்து தன்னுடைய கூந்தல் சோர்தர அவிழ ஆடைகள் பிறழ நகைகள்லாம் சிதற இப்படிலாம் வேக வேகமா ஓடி மின்னல் போல ஓடி வந்தாள் அப்படின்னு பார்த்தோம்ல. அதனை தொடர்ந்து பொதுவாக ஒரு தலைவியை கண்டவுடன் தோழி வணங்குவது அப்படிங்கிறது முறை, அதுதான் முறைமை. ஆனா அப்படிலாம் எதுவும் செய்யாம பெருமகிழ்ச்சியினால அந்த தோழி வணங்காமல் ஆடி பாடிக்கொண்டிருந்தாள் அப்படின்னு கம்பர் சொல்றாரு. அதை பார்த்துட்டு சீதை உடனே அவளை கேட்டு, என்ன செய்தி, நீ இவ்வளவு உன்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு அப்படின்னு கேட்கிறா. இப்ப நம்ம பொதுவாவே நம்ம ஏதாவது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு சமாச்சாரம் நமக்கு தெரியுது, அதை நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னா வேகமா ஓடி வந்து நமக்கு தலைகால் புரியாது. அதனால நம்ம ஒழுங்கா என்ன பண்ணணுமோ அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். நம்ம சந்தோஷத்தின் உச்சத்துல இருப்போம்ல, அதனால நமக்கே என்ன செய்யறோம்னு தெரியாது. நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். கடவுளை வணங்குவதாக இருக்கட்டும், பெரியோர்களை வணங்குவதாக இருக்கட்டும், இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம். நேரா ஒண்ணு நம்ம சந்தோஷத்துல அந்த வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருப்போம், இல்லாட்டி அந்த சொல்லணுங்கிற ஒரு அவசரத்துல நம்ம ஒரு சரியா யாரையும் கூப்பிடுறதோ அல்லது யாரெல்லாம் இருக்காங்க பக்கத்துல, யார் இடம் பொருள் ஏவல் எதுவுமே பார்க்க மாட்டோம். அதுதான் நம்ம மனுஷ இயல்பே, அதுதான். அந்த விதத்துல இங்க என்ன நடக்குது அப்படின்னா, என்னென்னலாம் அவ பண்ணல, என்னென்னலாம் அவ செய்தா அப்படின்னு வரிசையா சொல்ற இடத்துல வந்து அடி வணங்கிலள்னா வணங்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அடி தொழவே இல்லை, அது முதல் விஷயம். அடுத்தது வழங்கும் ஓதையள். ஓதைனா ஓசை, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஓதைங்கிறது ஓசையை குறிக்கும். அது மிகுந்த ஆரவாரத்தை எழுப்பினாள், அதாவது ஒரு கூச்சல் போடுறது, சந்தோஷத்துல அவள் மிகுந்த சத்தத்தை எழுப்பினாள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அந்தமில் உவகையள். அப்படி ஓசையை எழுப்பதற்கு காரணமே என்னது, மனசுக்குள்ள அவ்வளவு பேரு ஆனந்தம் மகிழ்ச்சி இருந்தது அவளுக்கு. அந்தம் முடிவே இல்லாத ஒரு ஆனந்தம் இருந்தது. அதனால ஆடி பாடினள், ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வந்தாள். சிந்தையுள் மகிழ்ச்சியும், மனசுக்கு அவளுக்குள்ள அந்த செய்தி இருக்கு, ராமன் வில்லை முறித்து விட்டான் அப்படிங்கிற செய்தி இருக்கு. அதனால சிந்தையுள் மகிழ்ச்சியும் புகுந்த செய்தியும், அந்த செயல், அந்த சிந்தைக்குள்ள மகிழ்ச்சி புகுவதற்காக ஆன செயல் என்ன, சுந்தரி சொல், சுந்தரின்னா அழகியே, நீ சொல்வாயாக அப்படின்னு அவள் கட்டளையிட்டவுடன் சீதை கிட்ட அப்புறமா தான் தொழுது சொல்லுவாள். அதுக்கப்புறமா தான் அவ தன்னுடைய நிலைக்கே வரா. நீலமாலை நம்ம சீதை கிட்ட இதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல்ல அவளை தொழுது அப்புறமா என்ன விஷயம் அப்படிங்கறத சொல்ல போறா. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. வந்து அடி வணங்கிலள் வழங்கும் ஓதையள் அந்தமில் உவகையள் ஆடி பாடினள் சிந்தையுள் மகிழ்ச்சியும் புகுந்த செய்தியும் சுந்தரி சொல் என தொழுது சொல்லுவாள். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं
லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி.